இப்போ இவங்கெல்லாம் இங்கே இருக்க எத்தனையோ பேர் துன்பங்களை கண்டவங்க தான், இழப்புகளை கண்டவங்க, ஏமாற்றங்களை கண்டவங்க, வாழ்க்கையில் சொல்ல முடியாத தாங்க முடியாத துக்கங்களை சுமந்தவங்க. why the reason is ஒரே ஒரு வார்த்தை, அவர் அறிந்த அறிவு தான் இவைகளை கடந்து செல்ல உதவி செய்கிறது. சொல்லுங்க, அந்த அறிவு இல்லைன்னா நாமும் செத்து போயிட்டு இருப்போம், இல்லை நாமே ஒரு முடிவு வந்துட்டு இருப்போம் இல்லையா? இந்த வசனத்தை கவனிங்க எல்லாரும். 1:6 இதோ 1:7 அவர்கள் கெடியும் 8ஆம் வசனம் அவருடைய குதிரைகள் சிவிங்கிகளிலும் வேகமும் சாயங்காலத்தில் திரிகிற ஓநாய்களிலும் தீவிரமுமாயிருக்கும். அவர்களுடைய குதிரை வீரர் பரவுவார்கள், அவர்களுடைய குதிரை வீரர் தூரத்திலிருந்து வருவார்கள், இறைக்கு தீவிரிக்கிற கழுகுகளைப் போல் பறந்து வருவார்கள். புரியுதுங்களா? விஷயம் புரியுதா? படிக்கீங்களா? இப்படி வராங்களா? அவர்களுடைய குதிரைகள், கவனிங்க, அவர்கள் மேன்மை உள்ளவர்கள். 7ஆம் வசனம் கெடியும் பயங்கரமுமானவர்கள். கெடியும் ஹலோ, உருவத்தை பார்த்தாலே பயம், புரியலையோ? உருவத்தை பார்த்தாலே மேன்மையானவர்கள். இரண்டாவது, அப்புறம் அடுத்து 8ஆம் வசனம் அவருடைய குதிரைகள் சிவிங்கிகளிலும் வேகமும் சாயங்காலத்தில் திரிகிற ஓநாய்களிலும் தீவிரமுமாயிருக்கும். அவர்களுடைய குதிரை வீரர் பரவுவார்கள், அவர்களுடைய குதிரை வீரர் தூரத்திலிருந்து வருவார்கள், இறைக்கு தீவிரிக்கிற கழுகுகளைப் போல் பறந்து வருவார்கள். இரண்டாவது 10ஆம் வசனம் அவர்கள் ராஜாக்களை ஆகடியம் பண்ணுவார்கள், அதிபதிகள் அவர்களுக்கு பரியாசமாயிருப்பார்கள். தமிழ் புரியுது எல்லாருக்கும்? என்ன பாருங்க எல்லாரும். முதல்ல மனிதன் வந்தான், சாதாரண மனிதன். அடுத்து ராஜா வராரு, அடுத்து பிரபுக்கள்லாம் வராங்க, அதிபதிகள்லாம் வராங்க. நிற்க இடம் இல்லை, இவரை நம்பி இவரை டீல் பண்ணலாம், இஸ் அ மேன். அடுத்து வர்றது ராஜா, அடுத்து வர்றது அதிபதிகள், நாட் சிங்குலர். சொல்லுங்க, நான் ஒருவன். சொல்லுங்க, அந்த ஒருவர் அத்தனை பேரும் டீல் பண்ணுவார். புரியவே இல்லை? மனிதர்கள், அப்புறம் ராஜாக்கள், அப்புறம் எப்படி வராங்க? வேகமாய். அதில் போட்டது பாய்ந்து வருவார்கள் இல்லையா? பாய்ந்து எப்படி வராங்க? பாய்ந்து வருவார்கள். அடுத்து இறைக்கு தீவிரிக்கிற கழுகுகளைப் போல் பறந்து வருவார்கள். இதுதான் வாழ்க்கை. சொல்ல தமிழ் விளங்குது உங்களுக்கு? ஏற்கனவே ஜெபம் இல்லை, பதில் இல்லை. ஒரு பக்கம் வியாதி, ஒரு பக்கம் வழக்கு, ஒரு பக்கம் தீவன், ஒரு பக்கம் போதா ஒரு சிலருக்கு இந்த புண்ணியம்